மறைந்த ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளில் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் அவரது மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங். இந்த கட்சிக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்று பெயரிட்டிருக்காரு. அதற்கான கொடியையும் அவரது நினைவு நாளில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தொண்டர்களின் ஏகபத்த ஆதரவுடன் இந்த கட்சி தமிழகத்தில் புதுசாக உதயமாக இருக்குது. இதன் மூலம் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் இரண்டாக உடைந்துள்ளது என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியில் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு பகுஜன் சமாஜில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த கட்சியில் அவருடைய மனைவி பூங்கொடி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விளங்கின பிறகு இந்த புதிய கட்சியை தற்போது தொடங்கியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளில் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்று பெயரிட்டிருக்காங்க. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்கிறது. திமுகவுடனோ அல்லது தாவேகாவுடனும் கூட்டணி அமைத்து இந்த கட்சி களம் காணலாம் என்று தெரிவிக்கிறது. தாவேகாவுடன் இருக்கும் தற்போது ஒரு யானை சின்னம் தொடர்பான பிரச்சனை பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் நீடித்து வரும் நிலையில் இவங்க புதிய கட்சி தொடங்கியிருப்பதால் தாவேகாவுடன் இணையலாம் என்ற கருத்தும் தெரிகிறது. அரசியலில் தற்போது உள்ள சூழ்நிலையில் கூட்டணி குறித்து போட்டி வைத்துதான் போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான கட்சியின் நிர்வாகிகள் தேர்வு விரைவில் அடுத்தடுத்த வாரங்களில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் தொகுதிகளில் அவர் போட்டியிடுவதற்கு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.